அனைவருக்கும் சலாம், வணக்கம். உங்களுக்கு இன்றைக்குரியது தேர்ச்சி 15 எல்லை கிரியவியல்ற இறுதி கிளாஸ். சரியா? லாஸ்ட் வீடியோ. இதுல நாங்க தேர்ச்சி 15 முழுமையாக முடிவடைய செய்யும். சரியா? நிறைவடைய செய்யும். அப்ப இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய விடயம் முதலாவது பாருங்க, பாதுகாப்பு எல்லை. பாதுகாப்பு எல்லை தொடர்பான விடயங்கள் படிக்க போறோம். பாதுகாப்பு எல்லையிட விளக்கங்கள், அந்த பாதுகாப்பு எல்லை எப்படி நாங்க வெளிப்படுத்துவோம், அதனால அலகுகள்ல சமன்பாட்டு வடிவுல பெருமதியில எப்படி வெளிப்படுத்துவோம், அதே பாதுகாப்பு எல்லையோட தொடர்பான வீதங்கள். சரியா? அந்த விடயங்கள் படிக்க போறோம். இப்ப முதலாவது முக்கியமானது பாதுகாப்பு எல்லை. அடுத்த விடயம் நாங்க இதுவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து படித்ததோட தொடர்பு பட்டதாக இலாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சமபாட்டு புள்ளி, பாதுகாப்பு எல்லை, ஆரம்பத்துல படிச்ச நிலையான கிரியம், மாறும் கிரியம், அது எல்லாத்தையும் நாங்க தொகுத்து எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது, அந்த லாபம் தொடர்பான சகல சமன்பாடுகள் கணிப்பீட்டு முறைகளையும் தருவேன். சரியா? அதை முடிச்சிட்டு இறுதியில எதிர்பார்த்த விற்பனை அலகுல எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, எதிர்பார்க்கிற விற்பனை பெறுமதி எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்த இறுதியில 2 வரைபடங்கள் பார்ப்போம். அதோட இந்த தேர்ச்சியை முடிச்சு கொள்வோம். சரியா? எனவே எல்லாரும் தலையை போடுங்க. பாதுகாப்பு எல்லை. தலையை போடுங்க. பாதுகாப்பு எல்லை. தலை போட்டுக்கோங்க. பாதுகாப்பு எல்லை. முதலாவது நாங்க பாதுகாப்பு எல்லை தொடர்பான விளக்கங்களுக்கு போவோம். அது என்ன சொல்லப்படுது, பாதுகாப்பு எல்லைன்னா என்ன பாருங்க. பாதுகாப்பு எல்லை என்று சொல்லப்படுற விடயம் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட அல்லது மதிப்பிட்ட அல்லது பாதீடு செய்யப்பட்ட, எப்படி எதிர்பார்த்த, நாங்கள் கதைக்கிறது எதிர்காலம் தொடர்பா, அல்லது பாதீடு செய்யப்பட்ட அல்லது மதிப்பிட்ட எதிர்பார்த்த பாதீடு செய்யப்பட்ட மதிப்பீடு செய்யப்பட்ட விற்பனை தொகை. விற்பனை தொகை, அந்த விற்பனை தொகைக்கும், சரியா, இதுல 3 விடயங்களும் ஒரே விஷயம். எதிர்பார்க்கிறது, மதிப்பீடு செய்யறது, பாதீடு செய்யப்படுறது. இப்ப நோமலா 2024ல விற்பனை இடம்பெற்றைக்கு 1,50,000 அலகுகள். 2025 நாங்க எதிர்பார்க்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கிறோம் 1,80,000 விற்பனை செய்யலாம். எனவே நாங்க உற்பத்தி செய்யணும் அப்படி எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் சொல்லுவோம் எதிர்பார்த்த அல்லது பாதீடு செய்யப்பட்ட அல்லது மதிப்பீடு செய்யப்பட்ட. சரியா? அப்ப மதிப்பீடு செய்யப்பட்ட, எதிர்பார்த்த, பாதீடு செய்யப்பட்ட அந்த விற்பனை தொகைக்கும் அடுத்தது நாங்க கண்டுபிடிச்ச லாப நட்ட புள்ளி அலகு, அந்த பிஇபி அலகுக்கும் இடையிலான தொடர்பை நாம சொல்லுவோம் பாதுகாப்பு எல்லை. இது கிளியரா? 2 விடயங்கள். முதலாவது என்ன, எதிர்பார்த்த விற்பனை அலகு, அதான் விற்பனை தொகையிட அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகிற்கும் இலாப நட்ட புள்ளி அலகுக்கும் இடையிலான அந்த தொடர்பை சொல்லுவோம் பாதுகாப்பு எல்லை. அப்ப பாதுகாப்பு எல்லைன்னா எப்படி வரும், பாதுகாப்பு எல்லைன்னு சொல்றது எதிர்பார்த்த விற்பனை அலகுல இருந்து பிஇபி அலகுகளை கழித்து வர அந்த ஆன்சரை சொல்லுவோம் பாதுகாப்பு எல்லை. அப்ப சகல மாணவர்களும் தெளிவாக விலகிக் கொள்ளணும். முதலாவது பாதுகாப்பு எல்லைன்னா 2 விடயங்களை தொடர்பு படுத்தி வர்றது. 2 விடயங்கள்ற வேறுபாட சொல்றோம், 2 விடயங்கள்ற வித்தியாசத்தை சொல்றோம். அந்த 2 விடயங்களும் என்ன, எதிர்பார்த்த அல்லது மதிப்பீடு செய்யப்பட்ட அல்லது பாதீடு செய்யப்பட்ட அந்த விற்பனை செய்யக்கூடிய அலகுக்கும் இலாப நட்டமற்ற புள்ளி அந்த தொகைக்கும் இடையிலான வேறுபாடு அல்லது வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை எனப்படும். ஓகேயா?
இறுதியில சொல்லிக் கொள்றேன். பாதுகாப்பு எல்லைன்னு சொல்றது எதிர்பார்த்த விற்பனைக்கும் லாப நட்ட புள்ளிக்கும் இடையிலான வேறுபாடு பாதுகாப்பு எல்லை ஆகும். மதிப்பிட்ட விற்பனை அலகுக்கும் லாப நட்டமற்ற புள்ளி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை ஆகும். அதாவது பிஇபியை விட விற்பனை அதிகமாக குறிக்கிற விடயம். பிஇபியை விட அதிகூடிய விற்பனையை குறிக்கிறது. ஓகே, பாதீடு செய்யப்பட்ட விற்பனை தொகைக்கும் லாப நட்டமற்ற புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை எனப்படும். சரியா, முதலாவது விடயம் ஓகே. எனவே பாதுகாப்பு எல்லை தொடர்பான அந்த விளக்கம் அறிமுக விடயம் ஓகே, தெளிவான முறையில் எழுதி நோட் பண்ணி கொள்ளுங்க. எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் அடுத்தது லாப நட்டம் சமபாட்டு புள்ளி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் வேறுபாடு பாதுகாப்பு எல்லை எனப்படும். ஓகே, நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். பாதுகாப்பு எல்லைகளை இரண்டு முறைகள்ல வெளிப்படுத்தலாம். பாதுகாப்பு எல்லைகளை இரண்டு முறைகள்ல வெளிப்படுத்தலாம். முதலாவது விடயம் அடிப்படையானது சமன்பாட்டு மூலம், சமன்பாட்டு முறை. இரண்டாவது வரைபட முறை. சமன்பாட்டு முறை, வரைபட முறை. இந்த ரெண்டு விடயங்களையும் அடுத்ததாக சொல்லித்தர போறேன். ஒரு பாதுகாப்பு எல்லை எப்படி சமன்பாட்டுல வெளிப்படுத்துறது, இரண்டாவது வரைபட மூலம் எப்படி வெளிப்படுத்துறது. எழுதிக் கொள்ளுங்க. பாதுகாப்பு எல்லைகளை பின்வருமாறு கணிப்பிட முடியும். முதலாவது பாதுகாப்பு எல்லை வரைபட மூலம், இரண்டாவது சமன்பாடு மூலம். அப்படி இல்லாட்டி பாதுகாப்பு எல்லைய பின்வருமாறு வெளிப்படுத்த முடியும் சமன்பாட்டு மூலம் அல்லது வரைபட மூலம். பாதுகாப்பு எல்லை தொடர்பான சமன்பாடுகள் பல காணப்படுது. அது எல்லாத்தையும் அடுத்ததாக சொல்லித்தர போறேன். ஓகே, நாங்க பாதுகாப்பு எல்லையை சமன்பாட்டு வடிவில் காட்டுவோம். பாதுகாப்பு எல்லையை சமன்பாட்டு வடிவில் காட்டுவோம். சமன்பாடு இதை நாங்க ரெண்டு முறையில காட்டலாம். முதலாவது அலகுகள்ல காட்டுறது. நம்ம பிஇபி படிச்சோம், அதே போல இந்த பாதுகாப்பு எல்லையையும் இரண்டு முறைகள்ல காட்டலாம். முதலாவது அலகு, இரண்டாவது பெறுமதி. சரியா, அந்த அடிப்படையில பார்ப்போம். எனவே முதலாவது அலகுகளுக்கு இரண்டு சமன்பாடுகள் நாங்க இதுல பயன்படுத்த முடியும். சரியா, அல்லது ஒரு சமன்பாடு பயன்படுத்தலாம். உங்களோட சிலபஸ்ல ஒரு சமன்பாடு தான் தரப்படுகிறது, அதை சொல்லிட்டாரு. எனவே பாதுகாப்பு எல்லைய எப்படி நாங்க அலகுகள்ல கணிப்பீடு செய்யறது. எனவே எழுதிக் கொள்ளுங்க. பாதுகாப்பு எல்லை, பாதுகாப்பு எல்லை பிராக்கெட்ல போடுங்க அலகுல. பாதுகாப்பு எல்லை பிராக்கெட்ல போடுங்க அலகு. எனவே போடுவோமா, மதிப்பிட்ட விற்பனை அலகு, மதிப்பிட்ட விற்பனை அலகு அல்லது மதிப்பிட்ட விற்பனை தொகை.
அல்லது எதிர்பார்த்த விற்பனை அலகு அல்லது பாதீடு செய்யப்பட்ட விற்பனை அலகு. நீங்க நார்மலா மதிப்பிட்ட அல்லது எதிர்பார்த்ததுன்னு போட்டுக்கோங்க. எனவே மதிப்பிட்ட விற்பனை அலகுல இருந்து மைனஸ் பண்ணணும் பிஇபி அலகுகளை. சரியா? மதிப்பிட்ட விற்பனை அலகுல இருந்து பிஇபி அலகுகளை கழிச்சு வாரத்துக்கு நாங்க சொல்லுவோம் பாதுகாப்பு எல்லை அலகு. சிம்பிளானது. மதிப்பிட்ட விற்பனை அலகு பேப்பர்ல டிரெக்டா தருவான், அவனே தருவான். குறிப்பிட்ட நிதியாண்டுல இவ்வளவு மதிப்பீடு செய்யற விற்பனை செய்ய போறோம்னு. அதுல மதிப்பிட்ட விற்பனை அலகு போட்டுக்கோங்க. இந்த பிஇபி அலகு எப்படி கண்டுபிடிப்போம்? அது ஏற்கனவே முன்னுக்குள்ள கிளாஸ்ல படித்தந்தேன். நிலையான கிரேத்த அலகுக்கான பங்களிப்பாடு பிரிச்சு எடுப்போம். அதை போட்டுக்கோங்க. ரெண்டையும் கழிச்செடுக்கிறது பாதுகாப்பு எல்லை அலகுகள். சரியா? இதை முதலாவது நோட் பண்ணி கொள்ளும். மதிப்பிட்ட விற்பனை அலகுல இருந்து பிஇபி அலகுகளை கழிச்சு வாருது பாதுகாப்பு எல்லை அலகுகள். அடுத்தது மிக முக்கியமான விடயம், பாதுகாப்பு எல்லை எப்படி பெருமதியில கண்டுபிடிக்கிறது? 3 சமன்பாடுகள் சொல்லி தர போறேன். இந்த 3 சமன்பாடுகளும் மிக முக்கியமானது. அவளுக்கு பேப்பர்ல எந்த தகவல் தருவானோ அந்த தகவல் அடிப்படையாக கொண்டு சமன்பாடுகளை நாங்க தெரிவு செய்யணும். சரியா? இப்ப தியரி முடிச்சுட்டு அடுத்து பேப்பருக்கு போகும்போது எல்லாம் கிளியரா விளங்கும். எனவே பாருங்க, பாதுகாப்பு எல்லை பெருமதி அடிப்படையில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். பாதுகாப்பு எல்லை பெருமதி இப்படி சொல்லி தரணும், அந்த அடிப்படையில படிச்சுக்கோங்க. பாதுகாப்பு எல்லை பெருமதி எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது சிம்பிள். நாங்க கண்டுபிடிச்ச பாதுகாப்பு எல்லை அலகுகளை போடணும். பாதுகாப்பு எல்லை அலகுகள். அதை நாங்க என்ன செய்யணும்? விற்பனை விலையால பெருக்கணும்னா பெருமதி வரும். எந்த ஒரு அலகையும் விற்பனை விலையால பெருக்குனா பெருமதியில காட்டலாம். ஒரு அலகுக்கு 10 ரூபாண்டா 10 அலகை பெருக்குனா மொத்தம் வரும். அதே போலதான் அலகுகள்ல தரப்படுறத விற்பனை விலையை பெருக்கி விட்டா பெருமதி வரும். இப்படிதான் சிம்பிளா கண்டுபிடிக்கிறது. ஓகேயா? எனவே முதலாவது பாதுகாப்பு எல்லை பெருமதி. முதலாவது சமன்பாடு நாங்க கண்டுபிடிச்ச அந்த பாதுகாப்பு எல்லை அலகுகளை விற்பனை விலையால பெருக்கி விடுறது. அடுத்த இரண்டாவது சமன்பாடு போடுவோம். பாதுகாப்பு எல்லை பெறுமதி சமன் எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி பெறுமதியில இருந்து மைனஸ் பண்ணணும் பிஇபி பெறுமதிய. உங்களுக்கு சொல்லி தந்தேன் பிஇபி பெறுமதி எப்படி கண்டுபிடிக்கிறது. விற்பனை பெறுமதினா என்ன? எதிர்பார்த்த விற்பனை அளவு அதை விற்பனை விலையால பிரிக்க விட்டா எதிர்பார்த்த அந்த விற்பனை பெறுமதி வரும், எதிர்பார்த்த விற்பனை வருமானம் வரும். அதெல்லாம் தருவான். எனவே கண்டுபிடிக்கணும். இந்த பிஇபி பெறுமதினா ஆரம்பத்துல படிச்சோமே, பிஇபி அலகுகளை விற்பனை விலையால பெருக்கிறது, அதை போடணும். எனவே பார்த்துக்கோங்க, அலகுகளை கண்டுபிடிக்கிறதா எதிர்பார்த்த மதிப்பிட்ட விற்பனை அலக பிஇபி அலகால கழிச்சு விட்டா சரி. ஒரே ஒரு சமன்பாடு. அடுத்து பெருமதி கண்டுபிடிக்கிறதா 3 சமன்பாடுகள் காணப்படுது. பாதுகாப்பு எல்லை அலகுகளை விற்பனை விலையால முதலாவது பெருக்குங்க. இரண்டாவது அதை எதிர்பார்த்த அல்லது மதிப்பிட்ட விற்பனை பெறுமதிய பிஇபி பெறுமதியால கழிச்சு விடுங்க, பாதுகாப்பு எல்லை பெறுமதி வரும். இரண்டாவது எழுதி கொள்ளுங்க. அடுத்து இறுதியா பார்ப்போம், பாதுகாப்பு எல்லை பெறுமதி மூன்றாவது முக்கியமான சமன்பாடு. இது நிறைய இடத்துல சொல்லித்தர மாட்டாங்க, எனவே பார்த்துக் கொள்வோம். பாதுகாப்பு எல்லை பெறுமதி சமன் பேரிய லாபத்தின் கீழ் விற்பனை பங்களிப்பு விகிதம் அல்லது லாப அளவு வீதம். முன்னுக்கு படிச்சோமே விற்பனை பங்களிப்பு வீதம்.
அதை பிரிச்சு விட்டா டிரெக்டா பாதுகாப்பு இல்லை பெறுமதி வரும். இந்த மூன்று சமன்பாடை வச்சு பாதுகாப்பு இல்லை பெறுமதி கணிப்பீடு செய்ய முடியும். எனவே சால மாணவர்களும் தெளிவான முறையில படிச்சு கொள்ளணும். எனவே இதை நாங்க படிச்ச விடயம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி அலகுகள் கண்டுபிடிக்கிறது. முதலாவது பாதுகாப்பு எல்லை அலகு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எதிர்பார்த்த அல்லது மதிப்பிட்ட விற்பனை அலகுல இருந்து பிஇபி அலகுகளை கழிச்செடுக்கிறது. பாதுகாப்பு எல்லை பெறுமதி மூன்று அடிப்படையில கண்டுபிடிக்கலாம். முதலாவது நாங்க கண்டுபிடிச்ச பாதுகாப்பு எல்லை அலகுகளை விற்பனை விலையால பெருக்கணும். அப்படி இல்லையா எதிர்பார்த்த விற்பனை பெறுமதியில இருந்து பிஇபி பெறுமதியை கழிச்செடுக்கணும். அதுவும் இல்லாட்டி தேறிய லாபம் அல்லது குறிப்பிட்ட அந்த ஆண்டுக்குரிய லாபத்தை விற்பனை பங்களிப்பு வீதம் அல்லது இலாப அளவு வீதம் அதால பிரிச்சோம்டா பாதுகாப்பு எல்லை பெறுமதி வரும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த இறுதியா இந்த பாதுகாப்பு எல்லையோட தொடர்பான இன்னும் ஒரு சில விடயங்களுக்கு அதை அடுத்ததாக படிச்சு கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்ததாக பார்ப்போம். ஒரு சமன்பாடு ஒண்ணு பார்ப்போம். அவங்களுக்கு சமன்பாட்டு புள்ளி வீதம் சொல்லி தந்தேன். அதே போல மேலதிகமான ஒரு விடயம் ஒரு டீச்சர் கைட்ல இந்த விடயம் காணப்படாது. பாதுகாப்பு எல்லை வீதம் அப்படி கேட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், அதற்கு சமன்பாடு சொல்லித்தாங்க. சரியா? சின்ன ஒரு கான்செப்ட். எனவே போட்டுக்கோங்க பாதுகாப்பு எல்லை வீதம். பாதுகாப்பு எல்லை வீதம் அப்படின்னு சொன்னா என்ன? பாதுகாப்பு எல்லை வீதம்னு சொல்றது பாதுகாப்பு எல்லை வீதம்னு சொல்றது குறிப்பிட்ட விற்பனையில பாதுகாப்பு எல்லை எத்தனை வீதம்னு கண்டுபிடிக்கிறது. எப்படி? விற்பனையில பாதுகாப்பு எல்லை எத்தனை வீதம்னு கண்டுபிடிக்கிறது. எனவே சமன்பாடு விற்பனையின் மேல் பாதுகாப்பு எல்லை விற்பனையின் மேல் பாதுகாப்பு எல்லை தர 100. விற்பனையின் மேல் பாதுகாப்பு எல்லை தர 100. இவ்வளவுதான் விடயம். எனவே இந்த சமன்பாடையும் மேலதிகமா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். பாதுகாப்பு எல்லை வீதம்னு சொல்றது குறிப்பிட்ட விற்பனையில பாதுகாப்பு எல்லைய 100 வீதமா காட்டுறது. எனவே விற்பனையின் மேல் பாதுகாப்பு எல்லை தர 100 எழுதி கொள்ளுங்க.
ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா, அடுத்த விடயத்துக்கு போவோம். பாதுகாப்பு எல்லை எப்படி நாங்க வரைபடத்துல காட்டுறது, இந்த சிறிய விடயத்தை பார்த்துட்டு அடுத்தது லாப சமன்பாடுகளை பார்ப்போம். பாதுகாப்பு எல்லையை எப்படி வரைபடத்துல காட்டுறது அதை பார்த்துக்கொள்ளும். பாதுகாப்பு எல்லை எப்படி வரைபடம் மூலம் காட்டப்படும். வரைபடம் உங்களுக்கு இதுல சொல்லித்தரது பாதுகாப்பு எல்லை வரைபடம் மட்டும்தான், மொத்தமா சொல்லித்தர இல்ல, மொத்தமாக பின்னுக்கு படிக்கும். எனவே 0 போட்டுக்கோங்க, கிரயம் அல்லது வருமானம் போட்டுக்கோங்க, விற்பனை அலகு அல்லது செயற்பாட்டு மட்டம் அல்லது உற்பத்தி மட்டம் போடும். சரியா, முதலாவது நமக்கு தேவை பிஇபியை கண்டுபிடிக்கணும். பிஇபியை கண்டுபிடிச்சாதான் பாதுகாப்பிலேயே கண்டுபிடிக்கலாம். எனவே டிஆரும் டிசியும் சந்திக்கிற புள்ளியை முதலாவது கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபி போட்டுக்கோங்க. சரியா, இது பிஇபி அலகுகள், இது பிஇபி பெறுமதி. இப்படி எடுத்தோம்னா இது பிஇபி பெறுமதியாகவும் இது பிஇபி அலகுகளாகவும் வரும். அவனே சொல்லுவான் ஒரு எதிர்பார்த்த மட்டம் சொல்லுவான். எதிர்பார்த்த மட்டம் சரியா, எதிர்பார்த்த மட்டம் சொல்லுவான். எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி அல்லது எதிர்பார்த்த விற்பனை அலகுகள் சொல்லுவான். இது எதிர்பார்த்த விற்பனை அலகு, இது எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி. பாருங்க, பிஇபின்னு சொன்னது நாம கண்டுபிடிக்கிறேன் தம்பி நான் வச்சு. எனவே டிஆர் போடுங்க, டிசி போடுங்க, சந்திக்கிற புள்ளி பிஇபி. அந்த பிஇபிக்கு நேரா இந்த பெறுமதி பக்கம் எடுத்தா பிஇபி பெறுமதி, அலகுகள் பக்கம் எடுத்தா பிஇபி அலகுகள். இது எங்களுக்கு தெரியும். பிஇபி அலகு, பிஇபி பெறுமதி. அடுத்தது எதிர்பார்த்த விற்பனை அலகு, எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி தருவான். ஆக மேல ஒண்ணு வரும், உற்பத்தி விடயம். அதுதான் எதிர்பார்த்த பெறுமதி, எதிர்பார்த்த விற்பனை அலகு. இந்த பிஇபி பெறுமதிக்கும் எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் இந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லுவோம், பாதுகாப்பு எல்லை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி. அதே போல இந்த பிஇபி அலகும் எதிர்பார்த்த விற்பனை அலகும் இதுக்கான வித்தியாசம் என்ன, பாதுகாப்பு எல்லை அலகு. இவ்வளவுதான் விடயம். சரியா, திருப்பி ஒருக்கா சொல்லித்தாரன் பாருங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி வரைபடம் போடுவோம். டிஆர், அடுத்தது டிசி, சொல்லுவோம் பிஇபி. இந்த பிஇபியை கீழே எடுத்தோம்னா அது பிஇபி அலகு, ஏன்னா செயற்பாட்டு மட்டம் விற்பனை மட்டம் வருது. இதை நேரா எடுத்தோம்னா பெறுமதி, எனவே பிஇபி பெறுமதி. மேல உச்சம் தருவான் எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி, எதிர்பார்த்த விற்பனை அலகு. இப்ப நாம படிச்சுக்கிறோம், எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் பிஇபி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலகு. எனவே தெளிவான முறையில பாருங்க எப்படி நாங்க பாதுகாப்பு எல்லை பெறுமதி அலகுகள் காட்டுறது. எனவே முதலாவது டிஆரையும் டிசியையும் சமப்படுத்துவோம். டிஆர்டிசி சந்திக்கிற புள்ளி பிஇபி, இது செயற்பாட்டு மட்டம் தானே, எனவே பிஇபி கீழே இருங்க, பிஇபி அலகு. இது கிரைய வருமானம் தானே, இப்படி இருங்க பிஇபி பெறுமதி. அது ஓகே. அடுத்தது ஆக மேலது தான் எதிர்பார்த்த விற்பனை தொடர்பான விடயம். எனவே எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி, எதிர்பார்த்த விற்பனை அலகு. எனவே எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் பிஇபி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலகுகள். எனவே இதுதான் வரைபடம், பாதுகாப்பு எல்லை தொடர்பான வரைபடம். தெளிவான முறையில படிச்சாச்சு, இதை எழுதி வச்சுக்கொள்ளும். இதோடு உங்களுக்கு பாதுகாப்பு எல்லை தொடர்பான சகல விடயங்களை முடிவடையுது.
தெளிவான முறையில நோட் பண்ணுங்க. அடுத்தது நாங்க படிக்கக்கூடியது இலாபம் தொடர்பான சகல கணிப்பீட்டு முறைகள். எப்படி நாங்க லாபம் கண்டுபிடிக்கிறது அத படிச்சுட்டு மேலதிகமான சமன்பாடுகளும் மேலதிகமான வரைபடம் பார்க்கணும். அதோட இந்த பாடத்தை முடிச்சு கொள்வோம். சரியா? அப்ப நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன? இலாபமும் மேலதிகமான 2 சமன்பாடுகளும் 2 அல்லது 3 வரைபடங்களும் பார்க்கணும். அதோட இந்த பாடம் முடிவடையும். எனவே எழுதி வச்சுக்கோங்க. பாதுகாப்பு எல்லை அலகுகள் பெறுமதியை கண்டுபிடிக்கிற வரைபடம். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். இந்த 15வது பாடத்துல இலாபம்னு சொல்றது பல முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பல வடிவங்கள், பல சமன்பாடுகள் காணப்படுது. அது எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து தரப்போறோம். சரியா? எனவே அடுத்த தலைப்போடுங்க. இலாபம் கணிப்பிடும் முறைகள். இலாபம் கணிப்பிடும் முறைகள். இலாபம் கணிப்பிடும் முறைகள். முதலாவது மெத்தட்க்கு போவோம். இலாபம் சமன் லாபமோ நட்டமோ 2 3 தான். சரியா? பிளஸ்ல வந்தா லாபம், மைனஸ்ல வந்தா நட்டம். லாபம் சமன் முதலாவது மொத்த வருமானம். முதலாவது மொத்த வருமானத்துல இருந்து நாங்க கழிப்போம் மொத்த செலவுகளை. மொத்த வருமானத்திலிருந்து நாங்க கழிப்போம் மொத்த செலவுகளை. அதாவது டிஆர்ல இருந்து டிசிய கழிப்போம், ப்ராஃபிட் வரும். இது முதலாவது அடிப்படை சமன்பாடு. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழிப்போம், இலாபம் கண்டுபிடிக்கப்படும். அடிப்படை சமன்பாடு. இரண்டாவது லாபம் சமன் மொத்த வருமானம். மொத்த வருமானத்துல இருந்து நாங்க கழிப்போம் மாறும் கிரயம் சம நிலையான கிரயம். மொத்த வருமானத்திலிருந்து டிஆர்ல இருந்து நாங்க கழிப்போம் பிசி மற்றும் எஃப்சி. இந்த மொத்த டிசியை தான் அங்க உடச்சி காட்டுறேன். சரியா? இது இரண்டாவது விடயம். இந்த டிசியை தான் விசிஎஃப்சிக்கு வகைப்படுத்தி காட்டுறேன். எனவே ஆரம்பத்துல 2 சமன்பாடுகள். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிங்க. அப்படி இல்லையா மொத்த வருமானத்துல இருந்து மாறும் கிரயத்தை கழிச்சு நிலையான கிரயத்தை கழிங்க. மூன்றாவது இலாபம் சமன் மொத்த பங்களிப்பு. லாபம் சமன் மொத்த பங்களிப்பு மைனஸ் நிலையான கிரயம். லாபம் சமன் மொத்த பங்களிப்பு மைனஸ் நிலையான கிரயம். டோட்டல் சில இருந்து எஃப்சிய கழிங்க. டோட்டல் சில இருந்து எஃப்சிய கழிங்க. லாபம் சமன் மொத்த வருமானம் மைனஸ் மொத்த செலவு. லாபம் சமன் மொத்த வருமானம் மைனஸ் மாறும் கிரயம் மைனஸ் நிலையான கிரயம். லாபம் சமன் மொத்த பங்களிப்பு மைனஸ் நிலையான கிரயம். அடுத்தது நாங்க எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது? அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்து லாபம் கணிப்பீடு செய்யற மெத்தட்க்கு வருவோம். பாதுகாப்பு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது? பாதுகாப்பு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது?
இது நார்மலா நாங்க படிச்ச அடிப்படை விடயங்கள் லாபம் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதுல பாருங்க ஆரம்பத்துல படிச்ச எல்லை கிரியல் வருமான கூற்று அந்த அடிப்படையில சொல்லித்தாரன். முதலாவது விற்பனை, அதுல மைனஸ் பண்ணணும் மாறும் கிரயம், மொத்த பங்களிப்பு வரும், அதுல இருந்து மைனஸ் பண்ணணும் நிலையான கிரயம், எனவே இறுதியில இலாபம் வரும். இது வருமான கூற்று அடிப்படை மெத்தட். சரியா? இந்த 4 விடயங்களும் அடிப்படையானது. நாங்க ஆரம்பத்துல படிச்ச அந்த கான்செப்டோட தொடர்பானது. இந்த 4ஐயும் முதலாவது கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்து பாதுகாப்பு எல்லையோட தொடர்பு படுத்தி எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தாரேன். சரியா? லாபம் சமன் மொத்த வருமானம் மைனஸ் மொத்த செலவு, லாபம் சமன் மொத்த வருமானம் மைனஸ் மாறும் கிரயம் மைனஸ் நிலையான கிரயம், லாபம் சமன் மொத்த பங்களிப்பு மைனஸ் நிலையான கிரயம், இறுதியா விற்பனையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிங்க, மொத்த பங்களிப்பு வரும், நிலையான கிரயத்தை கழிங்க, இலாபம் வரும். இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது பாதுகாப்பு எல்லைகளோட தொடர்பு படுத்தி எப்படி லாபங்களை கணிப்பீடு செய்யறதுன்னு சமன்பாடுகளை தாரு. இதெல்லாம் சமன்பாடுகள் பாடமாக்கி கட்டாயம் வைக்கணும். எந்த அடிப்படையில லாபம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியாது. சில வினாத்தாள்ல நார்மலா இந்த சமன்பாடை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி பாதுகாப்பு எல்லைகள் அதோட தொடர்பு படுத்தி கண்டுபிடிக்கலாம். எனவே சமன்பாடுகள் எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். ஓகே, இறுதியா பாருங்க லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாதுகாப்பு எல்லையோட தொடர்பு படுத்தி படிக்கலாம். பாதுகாப்பு எல்லை, இந்த பாதுகாப்பு எல்லையோட தொடர்பு படுத்தி சொல்றேன் எப்படி நாங்க லாபத்தை கண்டுபிடிக்கிறது. முதலாவது இலாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அலகுகள், பாதுகாப்பு எல்லை அலகுகள் தர அலகுக்கான பங்களிப்பு, தர அலகுக்கான பங்களிப்பு. இப்ப பாதுகாப்பு எல்லை அலகுகளோட அலகுக்கான பங்களிப்பை பெருக்குனா இலாபம் கண்டுபிடிக்கலாம். இது பாதுகாப்பு எல்லையோட தொடர்பானது. எப்படி? இலாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அலகுகளோட அலகுக்கான பங்களிப்பை பெருக்கி எடுக்கிறது. இலாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அலகுகளோட அலகுக்கான பங்களிப்பை பெருக்கி எடுக்கிறது. அடுத்து இரண்டாவது இலாபம் சமன் பாதுகாப்பு எல்லை பெறுமதி, பாதுகாப்பு எல்லை பெறுமதி தர விற்பனை பங்களிப்பு வீதம், விற்பனை பங்களிப்பு வீதம் அல்லது இலாப அளவு வீதம். இப்படி பெருக்கி எடுத்தாலும் உங்களோட லாபம் கண்டுபிடிக்கலாம். எனவே இந்த விடயத்தோட லாப கணிப்பீடுகள் எல்லாம் முடிவடையுது. அப்ப பார்ட் 1 பேப்பர் பார்ட் 2 பேப்பர்ல லாபம் கேட்கலாம். தரப்பட்ட மொத்தம் 6 சமன்பாடுகளையும் பயன்படுத்தி லாபம் கண்டுபிடிக்கலாம். எனவே பாருங்க, மொத்த வருமானம் மைனஸ் மொத்த செலவுகள், மொத்த வருமானம் மைனஸ் மாறும் கிரயம் மைனஸ் நிலையான கிரயம். அடுத்தது மொத்த பங்களிப்பிலிருந்து நிலையான கிரயத்தை கழிக்கணும். அப்படி இல்லையா எல்லை வருமான கூற்று, விற்பனையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிச்சு மொத்த பங்களிப்பு, அதுல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சா லாபம். அடுத்த மெத்தட் பாதுகாப்பு எல்லையை பயன்படுத்தி பாதுகாப்பு எல்லை அலகுகளோட அலகுக்கான பங்களிப்பு பெருக்கணும், அல்லது பாதுகாப்பு எல்லை பெறுமதியோட விற்பனை பங்களிப்பு வீதத்தை பெருக்கணும். விற்பனை பங்களிப்பு வீதம் தான் லாப அளவு வீதம். ஓகே, சரியா? இதோட லாப கணிப்பீடுகள் முடிவடையுது. சால மாணவர்களும் இந்த சமன்பாடுகளை எழுதி வச்சுக்கொள்ளும்.
ஓகே, நாங்க தேர்ச்சி 15 இறுதி கட்டத்துக்கு வந்துக்கிறோம். இதுல பாருங்க, அடுத்தது நாங்க பார்க்கக்கூடிய விடயம் மேலதிகமான விடயங்கள் சிலபஸ்ல உள்ளடங்குகிறது. மேலதிகமான 2 சமன்பாடுகளும் மேலதிகமான 2 வரைபடங்களும் பார்க்க போறோம். சரியா? நாங்க எதிர்பார்த்த இலாபத்தை கணிப்பீடு செய்யறதுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகளையும் எதிர்பார்த்த இலாபத்தை அடைகிறதுக்கு விற்பனை செய்ய வேண்டிய பெறுமதியையும் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்தோட பிரதான நோக்கம் இலாபத்தை உச்சப்படுத்துறது. அந்த உரிமையாளர பிரதான நோக்கம் இலாபத்தை அதிகரிக்கிறது. அப்ப 2024 லாபம் வருது. 3 கட் பண்ணி சொல்றேன், 10 லட்சம் வருது மாதாந்த லாபம். எனவே 2025க்கு நான் 15 லட்சம் உழைக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒரு எக்ஸ்பெக்ட் வைக்கிறோம், எதிர்பார்த்த லாபம். இப்படி லாபத்தை எதிர்பார்த்தா நான் என்ன செய்யணும்? விற்பனை அதிகரிக்கணும், விற்பனை பெறுமதி அதிகரிக்கணும். எனவே அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய 2 விடயங்கள், எதிர்பார்க்கிற லாபத்தை அடைகிறதுக்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த விற்பனை பெறுமதியை எப்படி கண்டுபிடிக்கிறது. சரியா? ஒரு நிறுவனம் லாபத்தை உச்சப்படுத்தணும். உதாரணமா 2024 10 லட்சம் லாபம் உழைக்குது. எனவே அடுத்த வருடம் நாங்க 15 லட்சம் லாபம் உழைக்கணும் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு லாபத்தை சும்மா எதிர்பார்த்தா போதுமா? இல்ல, கட்டாயம் விற்பனை செய்த அலகுகளை கூட்டணும், விற்பனை பெறுமதிகளை கூட்டணும். எனவே எதிர்பார்க்கிற லாபத்துல விற்பனை செய்ய வேண்டிய அலகு, எதிர்பார்க்கிற லாபத்துல விற்பனை செய்ய வேண்டிய பெறுமதி, அதற்கான சமன்பாடுகளை இப்ப நாங்க படிச்சு கொள்ளுவோம். நார்மலா சமன்பாடு மட்டும்தான். எனவே எழுதி கொள்ளுவோம். முதலாவது, எதிர்பார்த்த இலாபத்தை அடைவதற்கான விற்பனை அலகு. முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது, எதிர்பார்த்த இலாபத்தை அடைவதற்கான, எதிர்பார்த்த இலாபத்தை அடைவதற்கு அல்லது அடைவதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள். எதிர்பார்த்த இலாபத்தினை அடைவதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள். இது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சமன்பாடு பார்க்க போறோம். லாபத்தை உச்சப்படுத்தணும், ஒரு எதிர்பார்த்த லாபத்தை உழைக்கணும்னா விற்பனை அலகுகளை அதிகரிக்கணும். 1 லட்சம் பொருட்களை விற்பனை செஞ்சாதான் 10 லட்சம் கிடைக்குதுன்னா 1,50,000 பொருட்களை வித்தாதான் 15 லட்சம் கிடைக்கும். இப்ப விற்பனை அலகுகள், லாபத்தை எதிர்பார்க்கிறதுக்கு எப்படி விற்பனை அலகுகளை விற்பனை செய்யணும் அதை பார்க்க போறோம். எனவே போட்டுக்கொள்ளுங்க, எதிர்பார்த்த இலாபத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லது எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள். எனவே கீழே சமன்பாடு, தேவையான விற்பனை அலகுகள் சமன், தேவையான விற்பனை அலகுகள் சமன், தேவையான விற்பனை அலகுகள் சமன் நிலையான கிரயம். அதோட நாங்க அந்த எதிர்பார்த்த இலாபம் அவன் தருவான், லாபம் ஒண்ணு தருவான், எதிர்பார்த்த இலாபம். அதன் கீழ் அந்த தேவையான விற்பனை அலகுகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நிலையான கிரயத்தோட கூட்டணும், அந்த எதிர்பார்த்த லாபத்தை பிரிக்கணும். அலகுக்கான பங்களிப்பு, அலகுக்கான பங்களிப்பு சிம்பிளான விடயம். எஃப்சியோட ப்ராஃபிட்டை கூட்டி சியை பிரிக்கணும். சரியா? எனவே முதலாவது நாம படிக்கக்கூடிய மேலதிகமான சமன்பாடு, ஒரு எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள எண்ணிக்கை. எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகள எண்ணிக்கை. எனவே தேவையான விற்பனை அலகு சமன் நிலையான கிரயம், அதோட எதிர்பார்த்த லாபம். சும்மா லாபத்தை தான் படிச்சுப்பீங்க, அந்த லாபம் தருவான் பேப்பர்ல, அதை போட்டு அலகுக்கான பங்களிப்பால பிரிச்சா விற்பனை அலகுகளை கண்டுபிடிக்கலாம். எழுதி கொள்ளுங்க. அடுத்தது எப்படி விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து கொள்ளும்.
ஓகே, இறுதியா பாருங்க. அடுத்தது எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அலகுகளை கண்டுபிடிச்சோம். அடுத்து விற்பனை செய்ய வேண்டிய பெறுமதியை கண்டுபிடிக்க போறோம். இதே சமன்பாடை போட்டு விற்பனை விலையால பெருக்கினா வரும் எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி. எனவே இரண்டாவது எழுதி கொள்ளுவோம். போட்டுக்கொள்ளுங்க. எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய பெறுமதி. எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு அந்த விற்பனை செய்ய வேண்டிய பெறுமதியை கண்டுபிடிக்க போறோம். எதிர்பார்த்த இலாப அடைந்து கொள்வதற்கு விற்பனை பெறுமதி கணிப்பீடு. நார்மலா விற்பனை அலகுகள் கண்டுபிடிக்கிற சமன்பாடு அப்படி போட்டு விற்பனை விலையால பெருக்கி விடணும். சிம்பிளான விடயம். இங்க அலகுகள் வரும் தானே, அதோட விற்பனை விலையை பெருக்கி விட்டா பெறுமதி வரும். எனவே சமன்பாடு போடுங்க. தேவையான விற்பனை பெறுமதி சமன் நிலையான கிரயம் பிளஸ் எதிர்பார்த்த இலாபம் அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. இதை நாங்க என்ன செய்வோம்டா, விற்பனை விலையால பெருக்கிக்கணும். விற்பனை விலை. சரியா? இந்த சமன்பாட விற்பனை விலையால பெருக்கிவிட்டா விற்பனை பெறுமதி வரும். ஆரம்பத்துல கண்டுபிடிக்கிறோம். எதிர்பார்த்த லாபத்தை கணிப்பீடு செய்யறதுக்கு நம்ம விற்பனை செய்ய வேண்டிய அலகை கண்டுபிடிக்கிறோம். எனவே நிலையான கிரயத்தை லாபத்தை கூட்டி அலகுக்கான பங்களிப்பால பிரிப்பீங்க. அடுத்து தேவையான விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்க அதே சமன்பாடை போட்டு விற்பனை விலையால பெருக்குவீங்க. எனவே நாங்க படிச்ச மேலதிகமான 2 சமன்பாடுகள் எங்களுடைய பார்ட் 2 எக்ஸாமுக்கு அடிக்கடி வரக்கூடியது. சரியா? எனவே சமன்பாடுகளை பாருங்க. தேவையான விற்பனை அலகுகளை கண்டுபிடிக்க நிலையான கிரயம் பிளஸ் எதிர்பார்த்த லாபம் அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு. தேவையான விற்பனை பெறுமதியை கண்டுபிடிக்க நிலையான கிரயம் பிளஸ் எதிர்பார்த்த லாபம் அதன் கீழ் அலகுக்கான பங்களிப்பு தர விற்பனை விலை. இந்த 2 விடயங்களையும் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது இறுதியா வரைபடங்களுக்கு வரும். ஓகே, நாம பார்ப்போம். தேர்ச்சி 15 இறுதியாக படிக்கக்கூடிய விடயம் 3 வரைபடங்கள் பார்க்கணும். அதை தெளிவான முறையில சொல்லித்தாரன். அதோட தேர்ச்சி 15 முடிச்சு கொள்ளும். சரியா?
3 வரைபடங்களை பார்த்துட்டு தெரிச்சு 15 முடிச்சு கொள்ளும். மேலதிகமான 3 வரைபடங்கள் படிக்க போறோம். முதலாவது இலாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். இலாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். அதாவது BEP வரைபடம். சமன்பாட்டு புள்ளி வரைபடம். சமபாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம் BEP வரைபடம்னு சொல்லுவோம். இரண்டாவது பங்களிப்பு வரைபடம் அல்லது பங்களிப்பு சமபாட்டு வரைபடம். பங்களிப்பு அல்லது பங்களிப்பு சமபாட்டு புள்ளி வரைபடம். அடுத்தது மூன்றாவது இலாப அளவு வரைபடம். இலாப அளவு வரைபடம். இந்த 3 விடயங்களையும் தெளிவான முறையில படிக்க போறோம். முதலாவது சமபாட்டு புள்ளி வரைபடம் BEP வரைபடம், லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். இரண்டாவது பங்களிப்பு சமபாட்டு புள்ளி வரைபடம் அல்லது பங்களிப்பு வரைபடம். மூன்றாவது இலாப அளவு வரைபடம். இதை மூன்றையும் நாங்க முடிச்சோம்னா தேர்ச்சி 15 முழுமையா முடிவடையுது. எல்லாருக்கும் இந்த தேர்ச்சி முழுமையா கிளியரா ஆயிக்கும். சரியா? பார்த்துக்கொள்ளுவோம். இதை எழுதி கொள்ளுங்க. ஓகே, நாங்க வரைபடங்களை தெளிவான முறையில சொல்லி தரேன். இந்த ஒவ்வொரு வரைபடங்களுக்கும் காணப்படக்கூடிய அந்த கோடுகள் அதை சொல்லி தந்துட்டு அதுல வரக்கூடிய சகல விடயங்களையும் பார்ப்போம். எனவே முதலாவது BEP வரைபடத்துக்கு போவோம். லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். அதை பார்த்துக் கொள்வோம். லாப நட்டமற்ற புள்ளி வரைபடத்துக்கு போவோம். போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கிராஃப போடுவோம். இதுல 0, இதுல விற்பனை அல்லது செயற்பாட்டு மட்டம், இதுல கிரயம் வருமானம் இப்படி போட்டுக்கொள்வோம். இப்ப பாருங்க, இந்த லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம் அல்லது BEP வரைபடத்துல 3 கோடுகள் தான் வரும். முதலாவது வருமான கோடு. முதலாவது வருமான கோடு வரும், TR கோடு வரும். இரண்டாவது மொத்த செலவு கோடு வரும், அதாவது TC கோடு வரும். அடுத்து மூன்றாவது நிலையான செலவு கோடு வரும், நிலையான கிரய கோடு வரும், FC கோடு வரும். இவ்வளவுதான் இந்த சார்ட்ல காணப்படக்கூடிய கோடுகள். எனவே ஒவ்வொரு வரைபடத்துக்கு குறிப்பிட்ட கோடுகள் மட்டும்தான் தொடர்பு படும். எனவே முதலாவது வருமான கோடு வரும், மொத்த செலவு கோடு வரும், FC நிலையான கிரய கோடு வரும். எனவே ஆரம்பத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்?
லாப நட்டமற்ற புள்ளி வரைபடத்துல தொடர்பு படக்கூடியது மூன்று கோடுகள். மொத்த வருமான கோடு. எனவே மொத்த வருமான கோடு பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கும் டிஆர். அடுத்து மொத்த கிரய கோடு டிசி. அடுத்தது நிலையான செலவு கோடு எஃப்சி. இப்படி வரும். இவ்வளவுதான் விடயம். இதை நாங்க இப்ப இந்த விடயங்களுக்கு தேவையான குறிச்சோம்னா பிஇபி வரைபடம். சரியா? லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். வருமான கோடு வரும் டிஆர், செலவு கோடு வரும் டிசி, நிலையான கிரைய கோடு வரும் எஃப்சி. இதை போட்டுக்கொள்ளுவோம். இப்ப தேவையான விடயங்களை குறிச்சு கொள்ளுவோம். முதலாவது என்னத்தை கண்டுபிடிக்கணும்? பிஇபி முதலாவது கண்டுபிடிப்போம். டிஆரும் டிசியும் சந்திக்கிற இடம். எனவே டிஆரும் டிசியும் சந்திக்கிற போடுங்க பிஇபி. டிஆரும் டிசியும் சந்திக்கிற இடம் பிஇபி. பிஇபிக்கு நேரா கீழே எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கிரிய பக்கம் எடுத்துக்கோங்க. செயற்பாட்டு பக்கம் எடுத்தா இது பிஇபி அலகுகள். வருமானம் கிரிய பக்கம் எடுத்தா இது பிஇபி பெறுமதி. ஓகேயா? பிஇபி பெறுமதி. பாத்துக்கோங்க. டிஆரும் டிசியும் சந்திக்கிறது பிஇபி. அப்படியே விற்பனை அலகு செயற்பாட்டு மட்ட அலகு கீழே இருக்க பிஇபி அலகுன்னு வரும். கிரயம் வருமான பக்கம் எடுக்க பிஇபி பெறுமதின்னு வரும். சொல்லி தந்திக்கிறேன். மேல வாரது எப்போதும் என்னது? எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி. அடுத்தது அப்படி கீழே வாரது எதிர்பார்த்த விற்பனை அலகு. எதிர்பார்த்த விற்பனை அலகு. இதை எடுத்துக்கொள்வோம். இப்ப நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான இந்த வித்தியாசம் ஆரம்பத்திலேயே சொல்லி தந்தேன். பாதுகாப்பு எல்லை பெறுமதி. பாதுகாப்பு எல்லை பெறுமதி. சரியா? இந்த வித்தியாசம். அடுத்தது பார்க்கிறோம். எதிர்பார்த்த விற்பனை அளவும் பிஇபி அளவுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலகு. பாதுகாப்பு எல்லை அலகுகள். ஓகேயா? இதுவரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். டிஆர் கோடும் டிசி கோடும் சந்திக்கிறது பிஇபி. அதை கீழே எடுத்தா பிஇபி அலகு. பெறுமதி பக்கம் எடுத்தா பிஇபி பெறுமதி. ஆக மேல வாரது எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி. செயற்பாட்டு மட்டம் பக்கம் எடுத்தா எதிர்பார்த்த விற்பனை அலகு. எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் பிஇபி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலகுகள். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? லாப நட்டம் எப்படி வரும்? தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பிஇபியை தொடர்பு படுத்திதான் லாப நட்டம் கிராஃப்ல காட்டுறது. பிஇபிக்கு மேல வர்றது லாபம், பிஇபிக்கு கீழே வர்றது நட்டம். எனவே பிஇபி தான் இருக்குது. பிஇபிக்கு மேல வருது அந்த துண்டை நாங்க சொல்லுவோம் இலாபம். இதை நாங்க சொல்லுவோம் இலாபம். பிஇபி கீழே வர்றது சொல்லுவோம் நட்டம். அப்படி இல்லையா? இதுக்கு இன்னும் ஒரு பெயர் சொல்லுவோம் நிலையான செலவு. அப்படி இல்லையா? நிலையான செலவுன்னு சொல்லுவோம். இது ஒரு மாடல் பேப்பர்ல எக்ஸாமுக்கு வந்தது. ஹோல் சிலபஸ் பாஸ் பேப்பர்ல எக்ஸாமுக்கு வந்தீங்க. லாப நட்டங்களை தொடர்பு படுத்தி இந்த வரைபடத்தை சொல்லுவோம் லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம். சரியா? எனவே லாஸ்டா பாருங்க. பிஇபி வரைபடம் அல்லது லாப நட்டமற்ற புள்ளி வரைபடம்னா மூன்று கோடுகள் தொடங்கப்படும். மொத்த வருமான கோடு, மொத்த செலவு கோடு, நிலையான செலவு கோடு அல்லது நிலையான கிரைய கோடு. எனவே டிஆர் போடுவோம், டிசி போடுவோம், எஃப்சி போடுவோம். டிஆர் எப்பயும் பூஜ்ஜியத்திலிருந்து வரும். டிசி நிலை குற்றச்சிலிருந்து வரும். எஃப்சி கிடைச்சிக்கு சமாந்தரமா வரும். எனவே டிஆர் டிசியை தொடர்பு படுத்தி அந்த சந்திக்கிற புள்ளியை பிஇபின்னு போடுங்க. கீழே எடுத்தா பிஇபி அலகு. பெறுமதி பக்கம் எடுத்தா பிஇபி பெறுமதி. மேல எதிர்பார்த்த விற்பனை பெறுமதி, எதிர்பார்த்த விற்பனை அலகு. எதிர்பார்த்த விற்பனை பெறுமதிக்கும் பிஇபி பெறுமதிக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை பெறுமதி. எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் பிஇபி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலகு. லாப நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிஇபிக்கு மேல வரது லாபம், கீழே வரது நட்டம். எனவே பிஇபிக்கு மேல வரதுண்டு லாபம், கீழே வரதுண்டு நட்டம். நட்டத்தை நாங்க நிலையான செலவுண்டும் சொல்லலாம். சரியா?
இந்த வரைபடத்தை போட்டுக்கோங்க, விளக்கங்களை தெளிவான முறையில படிச்சு கொள்ளுங்க. அடுத்தையும் மேலதிகமா 2 வரைபடத்தை பார்ப்போம். இதுல இன்னும் ஒரு விடயம் சொல்லித்தாரேன். இந்த மொத்த கிரையக்கோட்டுக்கும் மொத்த நிலையான கிரையக்கோட்டுக்கும் இடையிலான இந்த வித்தியாச சொல்லுவோம் மொத்த மாறும் கிரையக்கோடு. சரியா? டிசிக்கும் டிஎஃப்சிக்கும் இடையிலான வித்தியாசம் மாறும் கிரையர் பிசின்னு சொல்லுவோம். அதையும் போட்டுக்கொள்ளும். ஓகே, இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்து இன்னும் 2 வரைபடங்கள், அதையும் பார்த்துட்டு இந்த பாடத்தை ஃபுல்லா முடிச்சு கொள்ளுவோம், கிளாஸையும் முடிச்சு கொள்ளுவோம். ஓகே, நாங்க அடுத்த வரைபடத்துக்கு போவோம். பங்களிப்பு வரைபடம் அல்லது பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடம் 2வதுக்கு போவோம். பங்களிப்பு வரைபடம் அல்லது பங்களிப்பு சமப்பாட்டு வரைபடத்துக்கு போவோம். ஒன்று வரைபடங்களும் பொதுவாக நான் பார்க்கக்கூடிய விடயங்கள் தான் தொடர்பு படும். ஒவ்வொரு விடயங்களையும் சில சில விடயங்கள் வேறுபடும். சரியா? எனவே 2வது வரைபடத்துக்கு போவோம். ஒரு வரைபடத்துல எந்தெந்த கோடுகள் தொடர்பு படும், அதை எப்படி நாங்க குறிச்சு கொள்றது, அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்க. 2வது தலை போடுங்க, பங்களிப்பு சமப்பாட்டு புள்ளி வரைபடம். பங்களிப்பு சமப்பாட்டு புள்ளி வரைபடம் அல்லது சொல்லுவோங்களா பங்களிப்பு வரைபடம்னு சொல்லலாம். பூஜ்ஜியம் போடுவோம், விற்பனை அலகு அல்லது செயற்பாட்டு மட்டம் போடுவோம். கிரயம் அல்லது வருமானம் போடுவோம். சரியா? இது பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும். பாருங்க, பங்களிப்பு வரைபடத்துல 4 கோடுகள் தொடர்பு படும். முதலாவது நிலையான கிரய கோடு, நிலையான செலவு கோடு, முதலாவது எக்ஸி கோடு தொடர்பு படும். 2வது மொத்த வருமான கோடு தொடர்பு படும். மொத்த வருமான கோடு அதாவது டிஆர் கோடு தொடர்பு படும். அடுத்தது 3வது மொத்த செலவு கோடு தொடர்பு படும். பிசி கோடு வரும். அடுத்து மேலதிகமா என்ன வரும்டா, மாறும் கிரைய கோடு வரும். மாறும் கிரைய கோடு
அதாவது பிசி கோடு தொடர்பு படும். அப்ப உங்களுக்கு பிபி வரைபடத்துல 3 கோடுகள் தான் வந்துச்சு. நிலையான கிரைய மொத்த வருமானம் மொத்த செலவு. இங்க ஒன்னே ஒண்ணுதான் மேலதிகமா வருது, அதாவது மாறும் கிரைய கோடு. எனவே தெளிவான முறையில பாருங்க, பங்களிப்பு வரைபடம் அல்லது பங்களிப்பு சமபாட்டு புள்ளி வரைபடத்துல 4 கோடுகள் தொடர்பு படுது. நிலையான கிரைய கோடு, மாறும் கிரைய கோடு, மொத்த வருமான கோடு, மொத்த செலவு கோடு. பங்களிப்பு வரைபடத்துல 4 கோடுகள் தொடர்பு படுது. மொத்த வருமான கோடு, மொத்த செலவு கோடு, மாறும் கிரைய கோடு, நிலையான கிரைய கோடு. இப்ப நாங்க போட்டுக்கொள்வோம். இல்ல நமக்கு தேவையானது பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் தான் சொல்லி தர போறேன். எனவே முதலாவது போடுங்க மொத்த வருமானம் டிஆர், அடுத்து போட்டுவாங்க டிசி. முதலாவது போடுங்க மொத்த வருமான கோடு டிஆர், இரண்டாவது போடுங்க டிசி, அடுத்து டிவிசி தான், அதுவும் பூஜ்ஜியத்தில் இருந்தா வரும். டிவிசி போடுங்க, டிவிசி அல்லது விசி கோடு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்னு வரும். அடுத்து போட்டுக்கோங்க நிலையான கிரைய கோட போட்டுக்கொள்வோம். அடுத்தது சரியா, நிலையான கிரைய கோடு போட்டுக்கொள்வோம். எஃப்சியை போட்டுக்கொள்வோம். ஒரு டிஆர், அதே பூஜ்ஜியத்துல இருக்கும் டிவிசி, பிசி கோடு, அடுத்து டிசி கோடு, அடுத்து எஃப்சி கோடு. ஓகேயா, இதை அடிச்சு கொள்ளணும். இப்ப நாங்க என்னத்தை கண்டுபிடிப்போம்? முதலாவது ஆரம்பத்துல பிபி, பிபியை கண்டுபிடிக்கும். பிபி மேல வருதுன்னா இலாபம், பிபி கீழே வருதுன்னா நட்டம், அல்லது எப்படி சொல்லுவோம், நிலையான செலவுன்னு சொல்லுவோம். இதுல நாங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? பங்களிப்பு. பங்களிப்புனா எப்படி கண்டுபிடிக்கிறது? பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். பங்களிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த வருமானத்திற்கும் மொத்த மாறும் கிரைய கோட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் சொல்லுவோம் பங்களிப்பு. மொத்த வருமான கோட்டுக்கும் மொத்த மாறும் கிரைய கோட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் பங்களிப்பு. மொத்த வருமான கோடு இந்த ஆகிது, டிவிசி கோடு இந்த ஆகிது, ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் பங்களிப்பாக காணப்படும். மொத்த வருமான கோட்டிற்கும் மொத்த மாறும் கிரைய கோட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் பங்களிப்பாக காணப்படும். பாருங்க, பங்களிப்பு மொத்த மாறும் கிரைய கோடு, மொத்த வருமான கோடு, ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் பங்களிப்பு. இதோட இந்த வரைபடம் முடிவடையுது. எங்களுக்கு தேவையானது பங்களிப்பை கண்டுபிடிக்கிறது, அதான் பங்களிப்பு வரைபடம், வேற ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. எனவே திருப்பி ஒருக்கா பாருங்க, பங்களிப்பு சமபாட்டு புள்ளி வரைபடம் அல்லது பங்களிப்பு வரைபடம்டா இதுல 4 கோடுகள் சம்பந்தப்படும். பங்களிப்பை கண்டுபிடிக்கிறது நிலையான செலவு கோடு, மொத்த வருமான கோடு, மொத்த செலவு கோடு, மாறும் கிரைய கோடு, நார்மலா டிஆர் கோடு, டிசி கோடு, எஃப்சி கோடு, விசி கோடு. எனவே போட்டுக்கொள்ள செயற்பாட்டு மட்டும் விற்பனை அல்லது கிரயம் வருமானம் டிஆர் போடுவோம், அதே புள்ளியிலிருந்து டிசி போடுவோம், டிவிசி போடுவோம், அடுத்து டிசி கோடு போடுவோம், அடுத்து எஃப்சி கோடு போடுவோம். டிஆர் டிசியும் சந்திக்கிறது பிபி, பிபி மேல லாபம் கீழே நட்டம். பங்களிப்பு எப்படிட்டா மொத்த வருமானத்துல இருந்து டிவிசியை கழிக்கிறது அல்லது பிசியை கழிக்கிறது. எனவே டிஆர் கோட்டுக்கும் டிவிசி கோட்டுக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் பங்களிப்பு. இந்த சொன்ன பங்களிப்பு இவ்வளவுதான் இந்த பங்களிப்பு வரைபடம். எழுதி கொள்ளுங்க.
ஓகே, நாங்க இறுதி விடயத்துக்கு வாரோம். இப்பதான் நாங்க இறுதி விடயத்துக்கு வரோம். இப்போ ஒவ்வொரு இதுலயும் இறுதி விடயம்டா அந்த ஒவ்வொரு சாப்டர்ல இறுதி விடயம். இது உங்களோட 15வது பாடத்துல இறுதி விடயம். சரியா? இதோட 15வது பாடம் முழுமையாக நிறைவடையுது. தலைப்பு போட்டுக்கோங்க, இலாப அளவு வரைபடம். தலைப்பு போட்டுக்கோங்க, இலாப அளவு வரைபடம். இலாப அளவு வரைபடம். லாபம் வரும், விற்பனை அலகுகள் வரும், அதாவது செயற்பாட்டு மட்டம் வரும். இந்த இரண்டு விடயத்துக்கு தொடர்பு தான் பார்க்க போறோம். விற்பனை அலகுக்கும் லாபத்துக்கும் இடையிலான தொடர்பு மட்டும்தான். இப்ப வரக்கூடிய கோடு ஒரே ஒரு கோடு, இலாப கோடு மட்டும்தான். சரியா? இது மிக இலகுவான விடயம். லாப அளவு வரைபடத்துல லாப கோடு மட்டும்தான் தொடர்பு படும். லாபத்துக்கும் விற்பனை அலகுக்கும் இடையிலான தொடர்பை பார்க்க போறோம். சரியா? இப்ப 0 போட்டுக்கொள்ளுங்க. லாபம் விற்பனை அலகு மேல நேர்கணியமா வரும், கீழே எதிர்கணியமா வரும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? லாப கோடு வரையணும். இலாப கோட போட்டுக்கொள்ளுவோம். என்ன சொல்லுவோம்? இலாப கோடு. சரியா? இந்த விற்பனை அலகு இந்த இதுல லாப கோடு சந்திக்கிற இடத்தை சொல்லுவோம் டிஇபி. விற்பனை அலகு மட்டம் ஈக்குதே கிடையாச்சு, அதுல லாப கோடு சந்திக்கிற புள்ளியை சொல்லுவோம் பிஇபி. இந்த பிஇபி கீழே வர்றது நட்டமாக காட்டப்படும், அதாவது நிலையான செலவுன்னு சொல்லுவோம். பிஇபி கீழே வர்றது நட்டம், நிலையான செலவுன்னு சொல்லுவோம். அந்த பிஇபிக்கு மேல வர பகுதி இலாபம்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் சிம்பிளானது. ஓகேயா? இங்க நாங்க இலாபத்துக்கும் விற்பனை தொகைக்கும் இடையிலான தொடர்பை காட்ட போறோம். இலாப கோடு, இந்த லாப கோடு மாத்திரம் இடம்பெறும். அடுத்தது லாப நட்டம் எப்படி காட்டுறதுண்டா, லாப கோடுன்னு சொல்றது பூஜ்ஜிய செயற்பாட்டு மட்டத்தில இருந்து தான் ஆரம்பிக்கும், கீழே இருந்து தான் லாப கோடு வரும். லாப கோடானது கிடைத்த வெற்ற புள்ளி பிபியா காணப்படும். ஓகேயா? லாப அளவு வரைபடம், விற்பனை அளவுக்கும் லாபத்துக்கும் இடையான தொடர்பு, லாப கோடு மட்டும் வரும். லாப கோடு எப்படியும் கீழே பூஜ்ஜியத்திலிருந்து கீழே இருந்தா வரும், எதிர்கணியத்தில் இருந்து தான் வரும். லாப கோடானது அந்த விற்பனை அலகு மட்டம் கிடைத்த வெற்ற புள்ளி பிஇபியா வரும், பிஇபி கீழே நட்டம், மேல இலாபமா வரும். இதுதான் உங்களோட இலாப அளவு வரைபடம். இதோட பாடங்கள் சகலதும் முடிவடையுது. ஓகேயா? அப்ப அவளுக்கு சொன்ன மாதிரி, அவளுக்கு ஆரம்பத்துல சொன்னது போல தேர்ச்சி 15ம் 16ம் முழுமையாக 2025ஆம் ஆண்டுல பரீட்சை எக்ஸாம் எழுதக்கூடிய சகல மாணவர்களுக்கும் பார்க்கக்கூடிய முறை, அதாவது யூடியூப்ல பார்க்கக்கூடிய முறையில மிக தெளிவாக ஒவ்வொரு கான்செப்டா எழுதி விளக்கப்படுத்துவோம்னு சொன்னேன். இந்த 2 பாடங்களையும் நீங்க படிச்சாலே போதும். பார்ட் 1 பார்ட் 2ல பார்ட் 1ல நார்மலா 4 புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம், 4 அல்லது 5, 50 மார்க்ஸுக்கு 5 புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். 2 பாடங்களும் கிளியர்னா. அதே போல பார்ட் 2ல உங்களுக்கு 20 புள்ளிகள் 10 புள்ளிகளுக்கு வருது. நார்மலா 200க்கு 30 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2 பாடங்களை பார்ட் 2ல படிச்சிருந்தா. இப்ப மொத்தமா நாங்க ஓவராலா பார்த்தோம்டா 100க்கு ஒரு 10 புள்ளிகள் சரி இந்த 2 பாடங்களை சிறப்பான முறையில படிச்சா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க எங்கேயும் படிக்கலாம், ஸ்கூல்ல படிக்கலாம், வேற கிளாஸ்ல படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையானது இறுதி பரீட்சை. அந்த இறுதி பரீட்சையில உங்களுக்கு நான் இந்த 2 பாடங்களையும் படிச்சு தந்து 10 புள்ளிகளை எடுத்து தாருன்னா அது மிகப்பெரிய விடயம். அந்த 10 புள்ளிகள்னு சொல்றதுதான் உங்களோட ஏஐ தீர்மானிக்க கூடியது, அடுத்தது பி ரிசல்ட்டை தீர்மானிக்க கூடியது, அடுத்தது பாஸ் ரிசல்ட்டை தீர்மானிக்க கூடியது. இதை கவனத்துல எடுத்துக்கொள்ளுங்க.
எனவே இதோட அவங்களோட 15வது தேர்ச்சியை முடிச்சு கொள்ளுவோம். சகல ரெக்கார்டிங்கும் சகல கிளாஸும் யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க் போடுவேன். எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க. சகல மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பார்த்து படிக்கக்கூடிய சகலரும் கட்டாயம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 15வது பாடத்துல பாஸ் பேப்பர் கொஸ்டின் போடுவேன். அடுத்தது 16வது தேர்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நாட்கள்ல அதை முடிச்சு தருவேன். இப்ப 15வது பாடம் முடிக்கிறதுக்கு 2 days தான் போச்சு. சரியா? ஆனால் மற்ற வேலைகளையும் பார்த்து வேற கிளாஸும் பார்த்து உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி போடணும். நம்மளா ஒரு நாள் ரெக்கார்டிங் பண்ணி போடலாம். உங்களுக்கு 2 நாள் எடுத்து இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் பண்ணி 15வது தேர்ச்சியை பூரணமா முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பேப்பர் கிளாஸ் போடுவேன். 16வது தேர்ச்சியை படிச்சு கொள்ளுவேன். 2025 மாணவர்களுக்கு தொடர்ச்சியா பேமெண்ட் கிளாஸ்ல நிறைய விடயங்கள் போகுது. பேப்பர் கிளாஸ், தியரி, செமினார் விடயங்கள் எல்லாம் போகுது. தேவையான மாணவர்கள் இன்னும் காணப்படக்கூடிய சிறிய காலப்பகுதி அதுல நீங்க இணைந்து பழைய ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். முழுமையான பாடத்திட்டம் பேப்பர் கிளாஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டணத்தை செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேவையான மாணவர்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்த விடயம் 2025 மாணவர்கள் கட்டாயம் இதை படிச்சு முடிச்சுட்டு அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க பாடங்கள் விளங்குதா இல்லையான்னு. உங்களோட எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்ளலாம். எனவே ஏதாவது தேவையான விடயங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கட்டாயம் செஞ்சு விடுவேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு விடயம், 15வது தேர்ச்சி இதோட முடிவடையுது. நல்ல முறையில படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.